அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். பெண்களுக்கு ஒரு அவசியமான ஒரு பதிவை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். அதுவும் இல்லத்தரசியாக இருக்கக்கூடியவங்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை தீர்க்கவும், அவங்க ரொம்ப சந்தோஷமான மனநிலைக்கு வர்றதுக்கும், இன்னும் அவங்களோட குடும்பத்தை அவங்க எப்படி பார்த்துக்கணும் அப்படிங்கிறத பற்றியும் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஒரு சகோதரியினுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவத்தோட நான் உங்களுக்கு சொல்கிறேன். அந்த சகோதரி எப்படி இருந்தாங்க, எந்த மாதிரி விஷயங்களை கடைப்பிடிச்சாங்க, இன்றைக்கு எவ்வளோ மன நிம்மதியில் இருக்காங்க அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். கண்டிப்பாக இந்த பதிவை பார்த்துட்டு அதன்படி நீங்கள் அமல் செஞ்சீங்க அப்படின்னா உங்களுடைய கணவனும் உங்களை மதிப்பாங்க, உங்கள் மேலே அன்பு செலுத்துவாங்க. நீங்கள் இல்லாமல் வாழ முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவு அன்பை அதிகரிக்கக்கூடிய, குடும்பத்தில் நிம்மதியையும் குதூகலத்தையும் கொண்டு வரக்கூடிய சில குறிப்புகளை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு சகோதரி தன்னோட வாழ்க்கையில் நடந்த சில விஷயங்களை இப்படி சொல்கிறாங்க. அதாவது, எனக்கு கல்யாணம் நடந்து 20 வருஷம் ஆச்சு. எனக்கு ஒரு டைமில் என் வீட்டில் தனியாக நான் இருக்கிறதாக உணர்ந்தேன். நாங்கள் 2 பேரும் ஒரே ரூமில் தான் இருப்போம். ஆனால் அவர் டிவி பார்த்துட்டே இருப்பார், நான் அவரை பார்த்துட்டே இருப்பேன். சின்ன சின்ன விஷயங்கள் கூட சண்டையாக மாற ஆரம்பிச்சிச்சு. பின்னாடி குழந்தைகள் வந்ததும் தூரம் இன்னும் அதிகமாச்சு. நான் தனியாக உட்காந்து அழுவேன். காலையிலேருந்து இரவு வரைக்கும் வேலைகளை செய்வேன். ஆனால் அந்த வேலைக்கான பலன் இல்லையோ அப்படிங்கிற ஒரு தவிப்பு இருந்துக்கிட்டே இருக்கும். நம்ம எதுக்காக வாழுறோம், இது என்ன வாழ்க்கை அப்படின்னு ரொம்ப கஷ்டமாச்சு. நான் ரொம்ப மன அழுத்தத்தை உணர்ந்தேன். எனக்கு ரொம்ப கோபம் அதிகமாச்சு. பிள்ளைகளை திட்டுவேன், அடித்தேன். என்னுடைய உடல்நிலையும் பாதிக்கப்பட்டுச்சு. இதனால் எனக்கு மரியாதை இல்லை, அன்பு இல்லை. நான் ரொம்ப கவலையாக உணர்ந்தேன். அதுக்கு பிறகு தான் ஒரு முடிவுக்கு வந்தேன். இதை நம்ம இப்படியே விடக்கூடாது, ஒரு டாக்டர் கிட்ட காமிக்கணும்னு சொல்லி ஒரு சைக்காலஜி கிட்ட நான் போனேன். அவங்க ஒரு முஸ்லீம் நபர் தான். அவங்க சொன்னாங்க, 21 நாள் சேலஞ்ச் உங்களோட வாழ்க்கையை மாற்றும்னு. நான் சொன்னேன், எனக்கு 20 வருஷம் ஆச்சு திருமணம் நடந்து, ஆனால் என்னோட வாழ்க்கையில் 21 நாளில் மாற்றம் வர்றது என்னால் நம்ப முடியாது அப்படின்னு சொன்னேன். அந்த டாக்டர், நம்புங்க, கண்டிப்பாக இது நடக்கும்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க. அவங்க சொன்ன வார்த்தைகளை நான் உணர்ந்தேன். அதன்படி நடக்க தொடங்கினேன். அது என்ன தெரியுமா? யாரையுமே நம்ம குறை சொல்லக்கூடாது. கணவனாக இருந்தாலும், பிள்ளைகளாக இருந்தாலும், குடும்பத்தில் இருக்கிறவங்களா இருந்தாலும் குறைகள் சொல்லக்கூடாது. அடுத்தது, சண்டை போடக்கூடாது. அடுத்தது, நீங்கள் எனக்கு டைம் கொடுக்கல அப்படின்னு கண்டிப்பாக சொல்லவே கூடாது. இன்னும் கணவருடைய குடும்பத்தை பற்றி பேசவே கூடாது. இதுதான் செய்யக்கூடாதுன்னு டாக்டர் எனக்கு சொன்னது. எதை செய்யணும் அப்படின்னு சில விஷயங்களை சொன்னாங்க. எப்போவும் கணவன்கிட்டையும், பிள்ளைங்கக்கிட்டையும், குடும்பத்தில் இருக்கிற நபர்கிட்டையும் சிரித்து பேசணும், அன்பாக நடந்துக்கணும். அவங்களுடைய தேவைகள் என்னவோ அதை நம்ம கவனிக்கணும். கண்டிப்பாக 5 வேளை தொழுகணும். ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னும் இந்த ஒரு வார்த்தையை கண்டிப்பாக சொல்லணும்னு டாக்டர் ஒரு மந்திரத்தை எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. அது என்ன மந்திரம் தெரியுமா? யா அல்லாஹ், என் கணவரின் மனசை எனக்காக மாற்று, என் மீது திருப்பு. இவ்வளோதான். இந்த வார்த்தையை 21 நாளும் ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் நான் கண்டிப்பாக சொல்லிட்டு வந்தேன். நீங்கள் நம்ப மாட்டீங்க, 2 வாரத்துக்குள்ளேயே என்னோட வாழ்க்கை மாற ஆரம்பிச்சிச்சு. என்னுடைய கணவரே என்னை தேடி வருவார். அவரே என்கிட்ட பேச ஆரம்பித்தார். சின்ன சின்ன கிஃப்ட் கூட வாங்கி தந்தார். பிள்ளைங்களும் என்கிட்ட அன்பாக நடக்க முயற்சி பண்ணாங்க. என்னோட வழிகளையும் என்னோட வேலைகளையும் அவங்க மதித்தாங்க. இப்போது என்னோட பிள்ளையும் சரி, என்னுடைய கணவரும் சரி, என்னை விட்டு ஒரு நாள் கூட, கொஞ்சம் நேரம் கூட தள்ளி இருக்கிறதில்ல. என்னோட ரொம்ப அன்பாக, என்னோட ரொம்ப நெருக்கமாக இருக்காங்க. நான் என்ன கேட்டனோ அது எனக்கு கிடைச்சிருச்சு. 20 வருஷம் நான் இப்படியே மாறலை. இந்த வாழ்க்கையை நான் ஏன் தொலைச்சேன், இதை ஏன் நான் உணரலைன்னு எனக்கு தோணுச்சு. கண்டிப்பாக அந்த டாக்டருக்கும் நான் நன்றி சொல்லணும், அல்லாஹுக்கும் நான் நன்றி சொல்லணும். கண்டிப்பாக பெண்கள் நம்ம செய்யக்கூடிய பெரிய தவறு என்ன அப்படின்னா, நம்மளோட பிரச்சனையை மற்றவங்க கிட்ட சொல்கிறது தான். சரியான சொல்யூஷனை நம்ம தேடுறது கிடையாது. கண்டிப்பாக உங்களோட பிரச்சனையை யாராலும் தீர்க்க முடியாது. உங்களோட பிரச்சனையை தீர்க்கக்கூடியவன் அல்லாஹ் தான். கண்டிப்பாக அல்லாஹ்வின் முன்னாடி உங்களோட கண்ணீரை செலுத்துங்க. அவன்கிட்ட வேண்டியதை கேளுங்க. கண்டிப்பாக 21 நாளில் நிச்சயம் மாற்றம் கிடைக்கும். 22வது நாள் பாருங்கள், உங்கள் லைஃபே டோட்டலாக சேஞ்ச் ஆகிருக்கும்.
சந்தோஷமான ஒரு மனநிலைக்கு நீங்கள் மாற முடியும். அல்ஹம்துலில்லா. ஒரு சகோதரி ரொம்ப எளிமையான முறையில் அவங்களோட வாழ்க்கையில் நடந்த சில விஷயங்களையும், எதை பெண்கள் செய்யணும், எதை செய்யக்கூடாதுன்னு அவங்களோட அனுபவபூர்வமான விஷயங்களை நமக்கு சொல்லியிருக்காங்க. இதிலிருந்து நம்ம கண்டிப்பா நிறைய விஷயங்கள நம்ம எடுத்துக்கணும். எதெல்லாம் செய்யணுமோ, அதெல்லாம் நம்ம கண்டிப்பா செய்யணும். எதெல்லாம் செய்யக்கூடாதோ, அதிலிருந்து நம்ம தவிர்ந்துக்கணும். கண்டிப்பா அல்லாஹ்விடத்துல ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் இந்த ஒரு மந்திரத்த கேட்க மறந்துறாதீங்க. அதுதான், அல்லாஹ்வே என் கணவரின், என்னுடைய பிள்ளைகளின் மனதை என் பக்கம் திருப்பு. இத கண்டிப்பா கேளுங்க. உங்களோட லைஃப் மாறும். எவ்வளவு கொடிய மனம் கொண்ட கணவனா இருந்தாலும், பிள்ளைகளா இருந்தாலும், கண்டிப்பா உங்கள அவங்க புரிஞ்சு நடத்துக்குவாங்க. உங்க மேல ரொம்ப அன்பு காட்டுவாங்க. இன்ஷா அல்லாஹ். இந்த ஒரு பதிவு, இந்த ஒரு சம்பவம் உங்க எல்லாருக்குமே ரொம்ப புடிச்சிருக்கும். உங்க மனசுல ஏதோ ஒரு மாற்றத்த ஏற்படுத்தியிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். அதனால தான் இந்த பதிவு நான் உங்களுக்காக போட்டிருக்கேன். இன்ஷா அல்லாஹ். இதிலிருந்து யாராவது ஒரு உதாரணத்தை எடுத்துக்கிட்டு வாழ்ந்தீங்க, உங்களோட வாழ்க்கையில மாற்றம் வந்துச்சுன்னா ரொம்ப சந்தோஷம். அப்படி மாறுச்சுன்னா கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல தெரியப்படுத்துங்க. மேலும் இதுபோல உங்களோட கணவனுடைய அன்பு, உங்களுடைய பிள்ளைகளுடைய அன்பு எல்லாம் நீங்க அடைந்து கொள்றதுக்கு உங்களுக்கு அழகான வஜீஃபா வேணும்னு நினைச்சீங்கன்னா, நம்மளோட அற்புத வஜீஃபாக்கள் கிதாப இப்பவே ஸ்க்ரீன்ல தெரியிற நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலம் புக் பண்ணிக்கோங்க. இதுல உங்களுக்கு தேவையான எல்லா வஜீஃபாக்களுமே இருக்கு. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.